இந்த கொடுவாய் அன்பு, நீ வந்து நிறைய பேரை வந்து ஸ்கேம் பண்ணி ஏமாத்திருக்க சரியா? கடைக்காரங்கிட்டலாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லி காசு வாங்கியிருக்கேன். நார்மல் ஜனங்க கிட்ட, நார்மல் பீப்புள் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 2000 வாங்கியிருக்கேன். அது போக மற்ற ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியல, அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு 5000 3000 நிறைய வாங்கியிருக்கேன். வாங்கி இப்போ 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன். 15 வயசு பையன் ஒரு 15 லட்ச ரூபா கார் வாங்கினா யாரா நம்புவா? அப்போ வந்து ஏதாவது பண்ணியிருக்கானான்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட ஏமாந்தவங்கலாம் வந்து வீடியோ போட தானே செய்வாங்க. அப்படி போட்டதுனால நீ மாட்டினேன். அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ போடுறான், நான் கார் வாங்கினேன் ஃபேமிலிஸ், அதை பார்த்து எல்லாரும் பொறாமையில இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸ்கேம் நான் பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணுவானா அப்படின்ட்டு. அப்போவே தெரியுது அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை, போலீஸ் அவனை கண்டுக்கல. அவன் மேலே யாரும் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எல்லாருமே வீடியோ மூலியமாக தான் இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ ஏமாந்துருக்கேன் அவ்வளோ ஏமாந்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவன் மேலே யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. 15 வயசு பையன்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த 16 வயசுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும். ஆஸ்திரேலியா கண்ட்ரிலலாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு 16 வயசு வரைக்கும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆஸ்திரேலியா கண்ட்ரியில். அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் கொண்டு வரணும். இந்த மாதிரி 16 வயசு 17 வயசுக்கு அப்புறம் தான் வந்து சோசியல் மீடியாக்குள்ளே வர்ற மாதிரி, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது. 15 வயசு பையன் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கான். எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வயசுலேயும் வந்து இவ்வளோ பண்ணுறான்னா நான் வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணுவான். அதுக்கு அவங்க அம்மா தான் வந்து கண்டிக்கணும். அவங்க அம்மாவே கூட வீடியோவில் வந்து நிற்கிது. என்னத்த சொல்லன்னு தெரியல. இது வந்து ஃபேமிலியாக பிளான் பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரில. இதெல்லாம் நம்ம எதுவும் கேட்க முடியாது. போலீஸ் தான் வந்து விசாரிக்கணும். தம்பி ஏன் தம்பி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் ஒன்று ஆகி போச்சு. இந்த 18 வயசுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. படத்தை பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. 18 வயசுக்குள்ளே என்ன பண்ணாலும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்ட்டு. அதான் வந்து மர்டரும் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து சீட்டிங்கும் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும். 18 வயசுக்குள்ளே தப்பு பண்ணுற பசங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு இதுக்குன்னு தனியாக கொண்டு வரணும் கவர்மெண்ட். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம 18 வயசுக்குள்ளே தானே இருக்கோம், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இந்த கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணாது, நம்ம வந்து சின்ன பசங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டா கத்தியை வச்சுட்டு சுற்றுறதும் சரி, இந்த மாதிரி ஸ்கேம் சரி நிறைய பண்ணுறாங்க. இவங்களை கண்டிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சட்டம் வந்து வரணும். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. விஜயனை வின் பண்ணுவாங்களா இல்லாட்டி எதிர்கட்சி ஆளுங்கட்சியை வின் பண்ணுவாங்களான்னு தெரியல. யார் வின் பண்ணாலும் சட்டத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரணும். இந்த மாதிரி 18 வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க, வரிசையாக மாட்டுறாங்க, 1 by 1 வந்து கண்டினியூவாக மாட்டுறாங்க. அதனால் வந்து ஒரு சட்டத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். இந்த பையனை வந்து கூப்பிட்டு என்னன்னு கண்டிப்பாக விசாரிக்கணும். எதுக்கு இவ்வளோ ஸ்கேம் பண்ணுற, யார் சொல்லி பண்ணுற, எல்லாம் உங்கள் ஃபேமிலியெலாம் சேர்ந்து பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக இவனை விசாரிக்கணும். இவன் வீடியோ வந்து நல்லா வைரல் ஆயிடுச்சு, கண்டிப்பாக விசாரிக்கணும் இவனை.